நீங்கள் கேட்கவிருப்பது மீண்டும் ஜீனோ. எழுதியவர் சுஜாதா. ஒலி வடிவில் வழங்குபவர்கள் தீபிகா அருண் மற்றும் கிரி. அத்தியாயம் 1. ஜீனோ தாவி நின்று கொண்டு 15 செகண்டுக்கு ஒருமுறை வாலாட்டி அவ்வப்போது என்று குரைத்தது. ரவியும் மனோவும் உள்ளே வந்து, எப்படி இருக்கிறாய் நாட்டின் தலைவி நிலா என்று சற்று கேலியாக விசாரித்தார்கள். புதிய நாய் பிடித்திருக்கிறதா? நிலா மேஜை மேலிருந்த நாயை பார்த்து, ஜீனோ போல வராது, இது ஏதோ பிசாத்து. ரவி அவள் கையை பிடித்து முழங்கை வரை தடவினான். ஜீனோ சிந்திக்க தொடங்கிவிட்டது. அதனால்தான் அதை அழித்தேன். சிந்தனை யாருக்கும் கூடாது. சிந்தனை என்பதை ஒரு கெட்ட வார்த்தையாக்கி அரசாங்க அகராதிகளிலிருந்து நீக்கிவிட ஒரு சட்டம் கொண்டு வரப்போகிறோம். கையெழுத்து போடுகிறாய் நிலா? அதற்கென்ன, நானும் இந்த மட நாயைப் போல இயந்திரம்தானே. கையெழுத்து போட்டுவிட்டால் போகிறது. என்ன இத்தனை அடிபணிதல்? ரவி, மனோ, நீங்கள் சொன்னபடியே நடக்கிறேன். யோசித்து பார்த்ததில் உங்கள் இருவரால் தான் நாட்டுக்கே சுபிட்சம் என்று புரிந்துவிட்டது. புத்திசாலி நிலா. இதை உணர்ந்து கொண்டு விட்டால் நம்மிடையே எந்தவிதமான குழப்பமும் பூசலும் இல்லை. ஜீனோ வவ் என்று சொல்லி வாலாட்டியது. மாட நாய், முட்டாள் நாய், இது போதும் உனக்கு. ஆம், எனக்கு ஜீனோ வேண்டாம். வேறு ஏதாவது அரசு காகிதங்களில் கையெழுத்திட வேண்டுமா? இல்லை, இப்போதைக்கு இல்லை. ரவி போகும்போது நிலாவை ஒரு மாதிரி பார்த்தான். என்ன பார்க்கிறாய்? ரொம்ப அடிமைத்தனமாக இருக்கிறாயே. வேறு எப்படியாவது இருந்தால் நீங்கள் இருவரும் சகிப்பீர்களா? இல்லை, சகிக்க மாட்டோம் என்றான் மனோ. நிலா, உன் எல்லைகளை சரியாக புரிந்து கொள். ஒரு சில தினங்களுக்குத்தான் நீ தலைவி. உன்னை இப்போது பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஏனெனில் இன்றைக்கு நீதான் நாட்டின் கண்மணி. உன் இளமையும் தோற்றமும் தைரியமும் பற்றி இப்போதே கவிஞர்கள் காவியங்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். கவிதை இப்போது அனுமதிக்கப்பட்டு விட்டது. எத்தனை நாள் இப்படி ரவி? உன்மேல் அவர்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டு மக்களே உன்னை பதவி நீக்கம் செய்யும் வரை. அது எப்படி? அதற்கும் நாங்கள் தான் ஏற்பாடு செய்ய போகிறோம். அதுவரை நீ அரசி, மிக முக்கியமான பிரஜை. அவர்கள் சென்றதும் மேஜையில் என்று 15 செகண்டுக்கு ஒருமுறை வாலாட்டி குறைத்துக் கொண்டிருந்த ஜீனோ சுதாரித்துக் கொண்டு, நாய்ப்பட்ட பாடு என்பார்களே, இதுதான். மாட நாயாக நடிப்பது ரொம்ப கஷ்டம். ஜீனோ, அவர்கள் சொன்னதை கேட்டாயா? கேட்டேன். எதிர்பார்த்ததுதான். உன்னை படிப்படியாக பதவி நீக்கம் செய்வார்கள். எப்படியோ பதவியிலிருந்து விடுதலை பெற்றால் நல்லது. அதோடு நிற்காது. பெண். ஜீனோ அவளை ஒரு முறை பார்த்து கண்ணடித்தது. இப்படி கண்ணடிப்பது ஒரு கெட்ட பழக்கம். அப்படியா? மன்னித்துக்கொள், புதுசாக கற்றுக்கொண்டேன். சரி, எப்போதெல்லாம் கண்ணடிக்கலாம்? காதலின் போது, விஷமத்தின் போது, குழந்தைகளுக்கு கண் சிமிட்டலாம். 2 கண்கள். 2 கண்களுக்கும் ஒரு கண்ணுக்கும் வித்தியாசமா? ஆம், 2 கண்களில் களங்கம் இல்லை. ஜீனோ 2 கண்களையும் சிமிட்டியது. அன்புள்ள நிலா, நீ ஆபத்தில் இருக்கிறாய் என்றது. எப்படி? மக்கள் என் பக்கம் இருக்கும் வரை நான் பத்திரமே. மக்கள் வெறுப்பு அதிகமாகிவிட்டால்? அதற்குள் நீ ஏதாவது செய்ய வேண்டும் ஜீனோ. அதற்குள் என் தொண்டையில் கொஞ்சம் நைலான் ரோமங்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றன. எடுப்பாயா? ஜீனோவை நிலா மடியில் கிடத்தி வாயை திறந்து விரலை விட்டு பார்த்து, ஒன்றுமே இல்லையே என்றாள். சும்மா உன் மடியில் படுக்கத்தான் இந்த தந்திரம் செய்தேன். ஜீனோ, ஓ, ரொம்ப குறும்பு அதிகமாகிவிட்டது உனக்கு. மாலை மக்கள் விழா ஒன்றில் கலந்து கொள்ள வேண்டியிருந்தது நிலாவுக்கு. அரசாங்க ஒப்பனைக்காரி 3 மணிக்கே வந்து நிலாவுக்கு தலை சீவி உடை மாற்றி துடைத்து விட்டாள். பெண்ணே, உனக்கு எத்தனை சம்பளம் என்றாள் நிலா. தலைவி, எனக்கு சம்பளம் கிடையாது. அரசாங்க பெண், ரோபாட் தொழிற்சாலையின் 8வது மாடல் இந்த குட்டி என்றது ஜீனோ. ஒப்பனைக்காரி சிரித்து கண்ணாடி கண்களில் பளிச்சிட்டாள். மனிதர்களே இல்லையா? உளவு ஊற்று வேலையில் மட்டும் இன்னமும் மனிதர்கள். ஜீனோ, என்னுடன் பொதுக்கூட்டத்துக்கு வருகிறாயா? இல்லை, விவியை மட்டும் போட்டுவிட்டு போ. நான் இங்கேயே பார்த்துக் கொள்கிறேன் என்று தி ஹிஸ்டரி ஆஃப் வெஸ்டர்ன் பிலாசபியை எடுத்துக்கொண்டு சோஃபாவில் உட்கார்ந்து கொண்டது. பைப் பிடிக்கவும் கற்றுக்கொண்டு விடேன். அனாவசிய பழக்கம். ஏய் பொம்மை பெண்ணே, எனக்கு ஒரு காரியம் செய்யேன். அந்த விளக்கை. மேஜையில் தாவி என்று நின்று கொண்டு வாலாட்டியது. மனோ உள்ளே வந்தான். நிலா, தயாரா? தயார் மனோ. மக்களை சந்திக்கும் இந்த விழாவில் நீ மிகச் சற்றே வினோதமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? உன்மேல் வெறியாக உன்னை நோக்கி உன்னை தொட பல இளைஞர்கள், விசுவாச பிரஜைகள் வருவார்கள். அவர்களில் யாராவது ஒருவரை நீ தொந்தரவு தாங்காமல் திட்ட அல்லது அடிக்க வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன் என்றாள். பிரம்மாண்டமான கூட்டம் அது. நிலாவை பார்த்து உடனே Sample complete. Ready to continue?